வாங்கம்மா. வணக்கங்க ஐயா. யார் பேருக்கு அர்ச்சனை? எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார் பேரும். பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. லலிதா. லலிதா. தனுசு ராசி, தனுசு ராசி, மூல நட்சத்திரம். அன்பு. அன்பு. மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். ஆனந்தி. ஆனந்தி. துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். யாழினி. கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். யாழினி, கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். ஓம் சக்தியே முக்தி ஓம், உலகநாயகியே முக்தி ஓம். ஆனந்தி, அம்மா உன் ராசி நட்சத்திரம் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. அதுதே மாமியார். சரி, சாமி கும்பிடுங்க. ஏதோ ஒரு விதத்துல அன்பு அம்மா மனசு மாற நீதே காரணமா இருந்திருக்கணும்னு நான் நம்புறேன். அவங்க கோவம் குறைஞ்ச மாதிரி என்னை அவங்க மருமகளாவும் ஏத்துக்க நீதே அருள் புரியணும். அக்கா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதும் எங்க கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும். நீதே நடத்தி வைக்கணும். ஆனந்தி எனக்காக நிறைய கஷ்டப்பட்டுட்டா. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் அவளை விட்டு போக மாட்டேன். அம்மா மட்டும் எப்படியாவது எங்க காதலை ஏத்துக்க வைமா. ஆனந்தி மாதிரி ஒரு நல்ல பொண்ண மனசறிஞ்சே நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு. அவளை எப்படி நான் மனசார புரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரி என் பிள்ளையையும் ஆனந்தி வீட்டுல புரிஞ்சு ஏத்துக்கணும். கடவுளே, அண்ணாவும் சரி ஆனந்தியும் சரி காதலுக்காக நிறையவே கஷ்டப்பட்டுட்டாங்க. இதுக்கு மேலேயும் எந்த கஷ்டமும் படாம சீக்கிரம் ஒண்ணு சேரணும். அதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும். வந்தது வராதுமா. நீங்க ஏன் தம்பி அந்த விளங்காதவன்ட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு? அங்கிள், நான் பிரச்சனை வேண்டான்னு அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணேன். அவன் தான் தேவையில்லாம ஆனந்தியை பத்தி தப்பா பேசினான். அதை கேட்டுட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? அவனுங்கெல்லாம் மனச ஜென்மமே இல்ல. எம்புட்டு தான் அசிங்கப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. அவனுங்களை என்னத்த பண்ண சொல்றீங்க? அதுக்காக நீங்க அவனுங்க கிட்ட சரிக்கு சமமா நின்னா உங்க மரியாதை என்னத்துக்கு ஆகிறது? ஒரு நல்ல விஷயம் பேச வந்த இடத்துல இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. என்னத்துக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு? நீங்க ரொம்ப தூரத்துல வந்திருக்கீங்க. போய் குளிச்சு அழுப்ப போய்க்கங்க. மற்ற விஷயத்தை பத்தி பேசிக்கலாம். பேச்சு வெண்ணி வேணுமான்னு கேட்டு ஏற்பாடு பண்ணு. அங்கிள், அதெல்லாம் வேண்டாம். ஐ எம் ஓகே வித் நார்மல் வாட்டர். என்ன தம்பி, அதுக்கு எதுக்கு பட்டு கோச்சுக்கிட்டீங்க? ஐயோ, அவர் அதை சொல்லல. சாதா தண்ணியே போதும்னு சொன்னாரு. அப்படியா? அதத்தான் இப்படி பெருசா சொன்னாரா? சரி சரி, பேச்சு நீ கூட்டு போ. சரி, நான் போய் பேக் எடுத்து வரேன். போய் எடுத்து. நீங்க வாங்க. இந்த ஆள் ஏன் இப்போ கால் பண்றான்? சொல்லுங்க சுயம்பு. என்ன மித்ரா மேடம், அந்த மகேஷும் வார்டனும் எதுக்கு திடீர்னு சவரக்கோட்டைக்கு வந்திருக்காங்க? என்ன சொல்றீங்க சுயம்பு? மகேஷும் வார்டனும் அங்க வந்திருக்காங்களா? ஏ என்ன மேடம் இது? நான் ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு உங்களுக்கு போன் பண்ணா உங்களுக்கு இவங்க ஆனந்த் வீட்டுக்கு வந்ததே தெரியாத மாதிரி என்ன கேள்வி கேக்குறீங்க? ஐயோ சுயம்பு, நிஜமாவே அவங்க அங்க வந்திருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது. வார்டனை கூட்டிக்கிட்டு எங்க போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன். பட் அவங்க அங்க வந்திருப்பாங்கன்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். அந்த கம்பெனில அம்புட்டு வேலையை விட்டுட்டு எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு அனுமானிக்க முடியாதா? அவ்வளவு தூரம் வேற எதுக்காக வந்திருக்க போறாங்க சுயம்பு? கண்டிப்பா அந்த ஆனந்திய பத்தி பேசுறதுக்காக தான் இருக்கும். மகேஷ் திருவிழாவுக்கு அங்க வந்திருந்தப்போ ஆனந்திய கல்யாணம் பண்ற விஷயமா அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. இப்போ ஆனந்தி கிட்ட லவ் சொல்லி அவ ஏத்துக்கல. அதனால வேற வழி இல்லாம அவங்க அப்பாவை பார்த்து வெட்டிங் ப்ரப்போசல் வைக்க தான் வந்திருக்கணும். என்ன மேடம் சொல்றீங்க? மகேஷ் மாதிரி ஒரு பணக்காரன் காதல சொல்லி ஆனந்தி அதை வேணாம்னு சொல்லிட்டாளா? ஆமா, இப்போ அத பத்தி பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல சுயம்பு. அவங்க ஆனந்திய பொண்ணு கேட்டு ஆனந்தியோட அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சிட கூடாது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க. இப்பதான் மகேஷ் அம்மா கிட்ட பேசி அவங்க வாயால நான் தான் அவங்க மருமகன்னு சொல்ல வச்சிருக்கேன். மகேஷ் மட்டும் ஆனந்தியோட அப்பா அம்மா கிட்ட பேசி அங்க சம்மதம் வாங்கிட்டான், நான் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாயிடும்.
எப்படியாவது தடுங்க சுயம்பு ப்ளீஸ். சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். தடுத்து நிப்பாட்டிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஏ சேகர், சும்மா சொல்லக்கூடாதுடா. என் அழகப்ப மாமனை காசுப்படாத பொண்ணு அத்தை ஆனந்திய வளர்த்திருக்காரு. இதுக்காகவே ஆனந்திய கட்டுற. குறுக்கால எவன் வந்தாலும் வெற்ற. வாடா. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கவர்வாராத நட்பும் கண்காத மனமையும் குன்றாத இளமையும் கழுவினை இல்லாத உடலும் தலையாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தலைகள் வாராத கொடையும் துணையாத நிதியும் தோணாத கோடும் துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரிட போட்டு கண்டாய் அலையாழி அறுத்துயில மாயனது தங்கையே ஆதிக்கடவுள் வாழ்வே. ஆனந்தி, ஒரு நிமிஷம் இங்க வாமா. வா. நான் வச்சு விடுறேன். சமையல் இன்னும் 5 நிமிஷத்துல முடிஞ்சிரும். அதுக்கு முன்னாடி மோர் கொண்டு வரேன், குடிங்க. ஐயோ இருங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். முதல்ல உங்க 2 பேர்கிட்டயும் பேச வந்த விஷயத்த பேசிடுறேன். அப்புறம் சாப்பிடுற விஷயத்த பத்தி எல்லாம் யோசிக்கலாம். வாங்க உட்காருங்க. சொல்லுங்கம்மா. மேம் சொல்லுங்க. பேசணும்னு சொல்லிட்டேன், ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கணும்னு தான் தெரியல. என்னம்மா அது, நல்ல விஷயம் பேசணும்னு சொல்லி இம்புட்டு தூரம் வந்திருக்கீங்க. இப்படி யோசிச்சா என்ன அர்த்தம்? சொல்லுங்கம்மா, எதா இருந்தாலும் சொல்லுங்க. மகேஷ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகேஷ் தம்பிக்கு என்ன, ரொம்ப நல்ல பிள்ளை, படிச்சவரு, வசதியான வீட்டு பிள்ளையா இருந்தாலும்